இடத்தில் பார்த்தோம், இந்த இடத்தில் சந்தித்தோம் என்கின்ற நினைவோடு அவர்களை நினைவுபடுத்தி அவர்களோடு நட்புறவு கொள்ளக்கூடிய உயர்ந்த குணத்திற்கு ரசூலுல்லாஹ் இருந்த காரணத்தினால் அவர்கள் தன்னை நேசிக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லிய வார்த்தை, எமது பாட்டனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த ஷஃபீக்கையும் ரஃபீக்கையும் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள், அதனை நடைமுறைப்படுத்துங்கள், அதனை பின்பற்றுங்கள், நீங்கள் என்னை நேசித்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். மூன்றாவதாக சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களிடம் நிறைய தன்மைகள் இருந்தாலும் அவர்களிடம் பிரதானமாக இருந்த வார்த்தை ஒன்று, சாதிக்காக இருந்தார்கள், இடிகொன்று உபசக்திக்காக இருந்தார்கள், உண்மை பேசக்கூடியவர்களாகவும் உண்மை படுத்தக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். யாரையும் சந்தேகப்பட மாட்டார்கள். கண்ணியாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணுலகிலிருந்து முன்னுலகம் சென்று வந்த அந்த முதல் நிகழ்வை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களிடம் எதிரிகள் ஏளனமாக எண்ணி நகையாடி சொன்ன பொழுதும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விஷயத்தில் இந்த அபூபக்கர் நம்புவேன், இது மாத்திரம் நீங்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். கல் பேசுவதாலும் இந்த அபூபக்கர் நம்புவேன். அதுபோல ஹைவானான விலங்குகள், கால்நடைகள், மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்கள் உதாசீனப்படுத்தி விட மாட்டேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவெல்லாம் செய்தார்களோ அவைகள் அத்துணையும் உண்மை என்று உண்மை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள், உண்மைப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் பெருமானாரினுடைய வஃபாத்திற்கு பின்னால் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்ட பொழுதும் கூட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், உமர் நாயகத்தை பார்த்து, உமரே, அந்த ஜப்பாரின் ஜாகிலியா, அறியாமை காலத்தில் மடமை காலத்தில் நீங்கள் வீரராக இருந்துவிட்டு இஸ்லாம் வளர்ந்து பலர்ந்ததற்கு பின்னால் கோழையாகி விட்டீர்களா என்று கேட்டு ஜகாத்தினுடைய விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டிய அத்துணை கடமைகளையும் நிலைநிறுத்துவது என் கடமை என்று உரக்க பேசினார். ஆக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களிடம் மிளிர்ந்து காணப்பட்ட சாதி, உண்மை பேசுவது, முத்தசத்திக், உண்மைப்படுத்துவது, யாராவது செய்தி சொன்னால் அதனை சந்தேகப்படுத்துவது கிடையாது, உண்மைப்படுத்துவார்கள். இந்த இரு பண்புகளை நான் என்னுடைய வாழ்க்கையின் பிரதானமாக எடுத்துக்கொண்டே என்னை நேசிக்கும் சகோதரர்கள், எனது தரீகத்தை பின்பற்றும் சகோதரர்கள், அவர்களுக்கு இந்த இரு பண்புகளையும் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான்காவதாக சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் வஅம்ரு பில் மஅரூஃப் வன்ஹி அனில் முன்கர், அதாவது நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, அது எவ்வளவு பெரிய நெருக்கடியான கால சூழ்நிலையாக இருந்தாலும் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் நல்ல விஷயத்தை ஏவுவார்கள், அதற்கு நேரங்காலம் ஒதுக்க மாட்டார்கள், தீமையை தடுக்கும் விஷயத்திலும் தாமதப்படுத்த மாட்டார்கள். எத்தனையோ கட்டங்களில் ஹதீஸ்களில் வரும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கின்ற எதிரிகளுக்கு மத்தியில் அண்ணலார் கூட சற்று காலம் பார்த்து பேசலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் உமர் அவர்களின் நான் சொல்லும் அரபுகளை அல்லாஹ்விடம் உள்ள இந்த சத்தார் என்கின்ற பண்பையும் வஃபார் என்கின்ற அந்த மன்னிக்கும் மனோநிலையும் குறைகளை மறைக்கும் மனோநிலையும் யார் நடைமுறைப்படுத்துகிறாரோ, பழக்கப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் என்னை நேசித்தவராக ஆகுவார் என்று பழத்தின் ஆட்டத்தை நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு குறைகளையும் அவர் உடனுக்குடன் வெளிப்படுத்தினார். அடியார்கள் கேட்கக்கூடிய அந்த துஆக்களை அங்கீகரித்து அவன் மன்னிக்காமல் விட்டுவிட்டால் இந்த உலகத்தில் மனிதன் வாழவே முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது கிருபையை கொண்டு தான் படைத்த சத்துவருக்கு மத்தியில் அவன் கிருபையும் அருளும் செய்து அவனின் குறைகளை வெளிப்படுத்தாமலும் அவனின் பாவங்களை மன்னிக்கின்ற காரணத்தினால்தான் நாம் செய்யக்கூடிய எண்ணிடங்காத
மூமின்களிடம், முஸ்லிம்களிடம், எனது தரீகத்துவான்களிடம், எனது நேசர்களிடம் இது இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இரண்டாவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த இரு பண்புகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஷகீகாக இருந்தார்கள், ரஃபீகாக இருந்தார்கள். எல்லோருக்கும் மத்தியிலும் நட்புறவு செய்யக்கூடியவர்களாகவும் எல்லோரிடமும் இலகுவான மென்மையான குணங்கள் இருந்தது. பெருமானார் ஷகீகாக ரஃபீகாக இருந்தார்கள். எமது பாட்டனார் முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படி மக்களுக்கு மத்தியில் மென்மையாகவும் நளினமாகவும் இதமாகவும் பேசி பழகி நடைமுறைப்படுத்தினார்களோ அந்த பண்பை நான் தேர்வு செய்து கொண்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பராக இருந்தாலும், வெள்ளையராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், எத்துணை பெரிய தகுதிகள் உடையவர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் தனது உம்மத் என்கின்ற நிலையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படி நேசித்தார்களோ அதே நேசம் எனக்கு உண்டு.
Wow.